ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். தாம் தண்டவாணி, மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சம் மற்றும் இந்த தர்மசாஸ்தா ஜோதிட நிறுவனர் டாக்டர் MKR அவர்களுக்கும் மற்றும் என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, மேடம் கிளியரா கேக்குதா? கிளியர். நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கேக்கலன்னா நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா கோச்சார கிரக பலன்கள். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்க. பாஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க. அடுத்து ஃபியூச்சர் தெரிஞ்சுக்கிட்டு தான் மெயினா வருவாங்க. அடுத்து எனக்கு எப்போ கல்யாணம், எப்போ எங்களுக்கு நம்ம வீடு கட்டுவோம், எப்போ நாங்கள் வேலை கிடைக்கும், இதை பத்தி தான் மெயின் ஃபோக்கஸாக வருவாங்க. பட் இது நம்ம எடுக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சவாலா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முத்தான, மேடம் சொன்ன மாதிரி முத்தான ஒரு இது உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது முக்கியமான கிரகங்கள் குரு, கோச்சார குரு, அப்புறம் கோச்சார சனி பகவான், அப்புறம் கோச்சார ராகு கேது. இதைத்தான் நம்ம மெயினா லாங் பீரியடுங்கிற நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது குரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அட் ப்ரெசென்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் குரு இப்போ கடகத்தில் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ யாருக்குல்ல ஜாதகத்துல சேம் அதே சூரியன் இப்போ கடகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ குரு சூரியனை தூண்டுது. அப்போ நீங்க பாயிண்ட்ஸ் நீங்க ஈஸியா சொல்லலாம். இதுல இப்போ நான் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 7-8 பாயிண்ட் சொல்லுவேன். இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அப்போ இதை நீங்க கம்பல்சரி நீங்க சொல்லலாம். அதுல ஒரு பாயிண்ட்டுக்காக அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ குரு பகவான் கடகத்துல இருக்கிற சூரியனை யார் ஜனன ஜாதகத்துல சூரியன் கடகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ கோச்சார் குரு அங்கே வந்திருக்கு. அப்போ குரு அந்த இடத்துல சூரியனை தூண்டுறதுனால அவங்களோட ஃபேமிலியில இல்லை அவங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு பணி உயர்வு கிடைக்கும்னு சொல்லலாம். அடுத்து ஒரு பணி நியமனங்கள் நடைபெறும். தொழில் துவங்கும் வாய்ப்புகள் சேரும். இந்த மாதிரி யாராவது அவங்க வீட்டிலேயே யாராவது இல்லை அவங்களே சம்மந்தப்பட்ட ஜாதகரே மேரேஜ் ஆகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பு உண்டாகும். ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு மதிப்பு மரியாதை உயரும். தொழில் சார்ந்த ஒரு புதிய முயற்சிகள் உண்டாகும். ஆளுமை பண்பு அதிகரிக்கும். தந்தை வழியின் பெரியோர், ஏன்னா சூரியனை தந்தையாச்சுங்களா, அப்போ தந்தை வழியின் பெரியோர்களின் ஆதரவு பெருகும். ஸோ சூரியனுங்கிறது அரசு சார்ந்தது, எனவே அனைவரும் ஆதரவாக செயல்படும். இப்போ நான் இதில் ஒரு 9 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். இப்போ யாருக்காவது சூரியனில் இருந்துச்சுன்னா இது இந்த 9 பாயிண்ட் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பா. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே சூரியன் அங்கே இருக்குது கடகத்துல. இப்படி பார்க்கும்போது எனக்கு மதிப்பு மரியாதை உயரும். நான் இன்னைக்கு ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருந்து நான் இன்னைக்கு இந்த வாரத்தில் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு இன்னைக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயருங்கிற ஒரு இது வந்துருச்சு. அதே போல தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள். ஸோ எனக்கு வாழ்க்கையில் இது ஒரு புதிய முயற்சிகள். அதே மாதிரி ஆளுமை பண்பு அதிகரிக்கும். ஸோ இப்போ நான் ஒரு நல்ல ஸ்டேஜ் வந்துட்டேன். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே எனக்கே சூட் ஆயிருக்கு. ஸோ இதை போல உங்க எல்லாத்துக்குமே இந்த நான் சொன்ன இந்த 9 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்டாரு கிளிக் ஆகும். அடுத்தபடியாக அதே போல அந்த இடத்துல சந்திரன் வச்சுக்கோம். அப்போ குரு பகவான் சந்திரனை தூண்டுது. அப்போ என்ன ஆகுன்னா அவங்களுக்கு பயணங்கள் ஏற்படும் சொல்லலாம். இடமாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். ஏன்னா சந்திரனங்கள்லாம் இங்க அம்மா, அதனால அம்மாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படும் சொல்லலாம். சேம் டைம் சந்திரனங்கிறது மனசு. அப்போ அவமானம் நிகழும், குழப்பம் தோன்றும். ஏன்னா சந்திரனங்கிறது நீர் சார்ந்ததாச்சுங்களா, அதனால நீர் சார்ந்த நோய்கள் உருவாகும். சபல எண்ணங்கள் உருவாகும். ஒரு சிலருக்கு ஏமாற்றம் ஏற்படும். சுற்றுலா செல்லும் வாய்ப்பு, தாய் வழி உதவி கிடைக்கும். இதுல ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 10 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அதே சந்திரன் இந்த கடகத்துல இருக்கு. நான் கடகராசி. அப்போ எனக்கு இங்கே சந்திரன் இருக்கல. இப்போ சுற்றுலா செல்லும் வாய்ப்பு எனக்கு. இப்போ நான் இப்போ போன வாரம் ஐயாவோட நவகிரக யாத்திரை போயிட்டு வந்தேன். அப்போ எனக்கு இந்த 10 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதை போல உங்களுக்குமே எல்லாத்துக்கும் நீ வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நீங்க இந்த பாயிண்ட் சொல்லலாம். அதுல ஏதோ ஒரு பாயிண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக அதே போல குரு பகவான்
செவ்வாய் தூண்டுறது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பார்க்கும்போது உடல் நலத்தில் குறைபாடு, காயங்கள், வீக்கங்கள், சிகிச்சை இதெல்லாமே ஏற்படும். ஓகே ஓகே சூப்பர். 7 பாயிண்ட்டுமே அவங்களுக்கு வந்து சூட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அருமை அருமை. அப்போ இது வந்து நம்ம நீட்டா அழகா கிளைண்ட்டுக்கு சொன்னோம்னா அவங்க வந்துட்டு சிறப்புன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையா இருக்கு. அடுத்தபடியாக பார்க்கும்போது செவ்வாய் தூண்டுறது, அதே குரு வந்து செவ்வாயை தூண்டும் போது சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும், கணவனுடன் அந்யோன்யம் அதிகமாகும், நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும், அறுவை சிகிச்சை வெற்றி பெறும், ரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையும். ஸோ இதெல்லாமே நீங்க வந்துட்டு பார்க்கும்போது இப்போ அந்த குருவுடைய பார்வையிலே நீங்க சொல்லலாம். இப்போ எக்ஸாக்டா குரு அங்கேயே இருக்க, செவ்வாய் அங்கேயே இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. அதாவது குருவுடைய பார்வை 5, 7, 9 அப்போ அந்த 5ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சூரியனும், 5ஆம் இடத்துல சந்திரனும் இருந்தாலும் நீங்க இது வந்து நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். ஓகே. இதுல பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தபடியாக குரு வந்துட்டு புதன். அப்போ புதன் குருவுடைய பார்வை புதன் மேல எங்கே விழுந்துச்சுன்னா கோச்சாரத்துல, அப்போ அதுக்கு நீங்க என்ன பாயிண்ட் சொல்லலாம்னா, கல்வி முன்னேற்றங்கள் உருவாகும், பெண்கள் தொடர்பால் நன்மை உண்டாகும், அசையா சொத்துக்கள் வந்து சேரும், தோல் தொடர், ஏன்னா புதன்னா ஸ்கின் ஆச்சுங்களா, அதனால தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை, ஏன்னா குரு பார்க்குது இல்லைங்க, அதனால நோய்களுக்கான சிகிச்சை உண்டாகும், பேச்சு சாதுரியம், புதன்னா ஜோதிடம், அதனால பேச்சு சாதுரியம் பெருகும், அதே மாதிரி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுனால வியாபார தொடர்புகள் உண்டாகும், காதல் எண்ணம், இது வந்து காதல் பண்றவனுக்கு அவனுக்கு காதல் சக்சஸ் ஆகும். அப்போ தொழில் பிசினஸ் பண்றவனுக்கு பிசினஸ் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு 70, 80 வயசுக்கு வந்து நம்ம காதல்னு சொல்லக்கூடாது. அவன் ஒரு 25 வயசு பையனா இருந்தானா அவன் அந்த ஃபீல்டு இருந்தானா அவனுக்கு அது வந்து சக்சஸ் ஆகும். அதே மாதிரி தாய் வழி நன்மை உண்டாகும், மாமன் வகையில் நன்மை உண்டாகும். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த புதனுக்காக சொல்லலாம். ஓகே. இப்போ இதுல வந்துட்டு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது இருந்தாங்கன்னா நீங்க வந்து தம்ஸ் அப் கொடுக்கலாம். அது வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கேட்குற மற்றவங்களுக்குமே இது வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டா போயிட்டு இருக்கு. அடுத்தபடியாக புதன் சொல்லியாச்சு. இன்னும் அடுத்து குரு. அப்ப இதே வந்து குரு வந்துட்டு ஓகே 7 பாயிண்ட்ஸ். ஓகே அருமை. அடுத்து பார்க்கும்போது இந்த குரு, அதே குரு வந்துட்டு இப்ப ஜனன குருல இருந்து உங்களுடைய 5, 7, 9 பார்த்ததுன்னு வச்சுக்கணும். அப்ப அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறப்பு. அப்போ யாருக்காவது மேரேஜ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, குழந்தைக்காக வெயிட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறப்பு, பெரியோர்களுடைய நட்பு கிடைக்கும், அவங்க மூலியமா நன்மைகளும் உண்டாகும், பதவி உயர்வு, பணி உயர்வு, வேண்டியபடி இடமாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே போல நிம்மதி கிடைக்கும், சேம் டைம் தன்னம்பிக்கை அதிகமாகும். இதுல ஒரு நான் இப்போ 6 பாயிண்ட் சொல்லிருக்கேன். இந்த 6 பாயிண்ட்லுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அக்செப்ட் பாயிண்ட் போயிட்டு இருப்பாங்க. அடுத்து குரு முடிஞ்சது. அடுத்து இதே போல சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் வந்து குருவை வந்து 5, 7, 9 பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு திருமண வாய்ப்பு. ஏன்னா நம்ம நிறைய பேர் வருவாங்க. அப்ப இப்ப எக்ஸாக்டா மேரேஜ் பத்தி நீங்க அழகா குரு வந்து சுக்கிரனை பாக்குதா இந்த பார்வையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அழகா திருமண வாய்ப்பு ஏற்படும். அந்த ஏஜ் பொறுத்து நம்ம சொல்லிக்கலாம், திருமண வாய்ப்பு ஏற்படும். அவங்க ஏதாவது கொஞ்சம் நல்லா மேரேஜ் எல்லாம் ரிச்சியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு வந்து ஒரு ஆடம்பர பொருள் சேர்க்கை, வண்டி வாகனம், வீடு கட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா காசெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா வீடு வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம் இதுல இருக்கும். ஃப்ரெஷ் மேரேஜ்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆச்சுங்களா, கேளிக்கை மீது நாட்டம் இதெல்லாமே அதிகரிக்கும், பொருள் சேர்க்கை உண்டாகும், ஏதாவது ஒரு பொருள் கூட வாங்கியிருக்கலாம். குரு சுக்கிரனை தோன்றனால ஏதாவது பொருள் கூட வாங்கியிருக்கலாம். குடும்பம் அந்யோன்யமா இருக்கும், பணத்தின் மீது ஆசை இதெல்லாமே அவங்களுக்கு உண்டாகும். ஸோ இது வந்துட்டு குரு வந்து சுக்கிரனை வந்து 5, 7, 9 இந்த மாதிரி சுக்கிரனை தூண்டும் போது கோச்சார டிராவல் பண்ணும்போது இதெல்லாமே நம்ம நீட்டா ஒரு இந்த பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கிளிக் ஆகும். அடுத்தபடியாக சுக்கிரன் முடிஞ்சிட்டு அடுத்து வந்துட்டு சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கும்போது குரு சனி 7 பாயிண்ட்ஸ் எகெயின். ஓகே சிறப்பு மாஸ்டர். ஓகே. அடுத்து பார்க்கும்போது சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது அதே இடமாற்றம் ஏற்படும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குருவுடன் ஒருத்தர் வந்து ஜாப் வந்து இடமாற்றம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்டால் நீங்கள் அழகாக சொல்லலாம், குரு சனி பார்க்குதா ஓகே அடிச்சு கிளப்ப வேண்டியதா, இடமாற்றம் ஏற்படும் சொல்லலாம். அதே சேம் டைம் வந்து அவங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் உண்டாகும். தொழில் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும், தொழிலில் வந்து அவங்களுக்கு சிக்கல் குறையும். இது வந்துட்டு குரு வந்து சனி பார்த்து இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லலாம். ஜாப் ஓரியன்டாக யாராவது கேட்க வந்தாலுமே நீங்க கண்ணை மூடிட்டு குரு வந்து சனியை தூண்டுச்சா இதை பார்த்து சொல்லிடலாம். ஓகே. அடுத்து வந்துட்டு குரு பகவான் ராகுவை ராகு கோச்சார ராகுவை எப்படி தூண்டுன்னு பார்க்கும்போது அப்ப என்ன சொல்லலாம்னா நீங்க வயிற்று உபாதைகள், வாதம் சார்ந்த சிக்கல்கள்,
மரணத்துக்கு நிகரான சிக்கல்கள். அதே போல அவங்க வீட்டுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு துர்நிகழ்வு கண்டிப்பா நடந்தே தீரும். குரு பகவான் ராகு பார்க்கும்போது ஒரு குடும்பத்துல ஒரு துர்நிகழ்வு கண்டிப்பா நடக்கும். சேம் டைம் அவங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு காலமாகவே அவங்களுக்கு இருக்கு அந்த காலகட்டம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தற்கொலை எண்ணங்கள் தோன்றும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தினர், ஏன்னா ராகுன்னா அந்நியர்னு சொல்றோம்ல, அப்போ மற்ற மதத்தினரோட அவங்களுக்கு வந்து உறவு மேம்படும். இதே போல கல்வியில் தடை உண்டாகும். ஸோ இதெல்லாமே குரு வந்து ராகு மேல கோச்சார இது போகும்போது இந்த பலன் சொல்லலாம். அடுத்தபடியாக கேது. அப்ப குரு வந்து கேதுவை தூண்டுது அப்படின்னு பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க வந்து விரக்தி மேலோங்கும். அவங்க விரக்தியா இருப்பாரு. கேதுன்னா ஞானம். உடனே என்னது இறை தொடர்பான விஷயங்கள் மீது அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதே போல நிம்மதிக்காக பயணங்கள் ஏற்படும். குடல் நோய்கள் தோன்றும். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஆசன வாய் அப்படிங்கிறத குறிக்குது. அதனால மலத்தில் ரத்தம் போன்ற வெளியில் சொல்ல கூச்சப்படும் நோய்கள் வந்து மறையும். அப்ப பைல்ஸ்ல யாருக்கெல்லாம் இந்த பைல்ஸ் பிரச்சனையில வருதுன்னா நீட்டா நம்ம குரு கேது தொட்டுச்சுன்னா நம்ம வந்து பைல்ஸ்ன்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான். உடலில் சக்தி இல்லாத போல் தோன்றும். கேதுன்னா தடையாச்சுங்களா, அப்ப கல்வியில் தடை உண்டாகும். ஸோ இப்போ இதுவரையிலும் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த குரு பகவானுடைய நீங்க அழகா இப்ப குரு பயிற்சி வச்சு நீங்க இது இந்த காலகட்டத்தில் தூண்டுது அப்படிங்கிறத நீங்க நீட்டா எழுதி வச்சுன்னா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து குரு வக்கரமானாலும் சரி அப்படின்னாலும் அந்தந்த இடத்தையும் நகர்த்தி போட்டு நீங்க 5, 7, 9 என்னென்ன கிரகம் இருக்கோ அது வந்து அழகா சொன்னீங்கன்னா சூப்பரான அவங்க வந்து கிளைண்ட் வந்துட்டு பாருங்க, யாரோ 7 பாயிண்ட்னு சொன்னாங்க. ஒரு பாயிண்ட் சொன்னாலே போதும். ஆனா 7 பாயிண்ட் அப்படிங்கும்போது மாஸ் அப்படிங்கிறலாம். ஓகே. அடுத்தபடியாக குரு முடிஞ்சது. இன்னும் அடுத்தபடியாக சனி பகவான். இப்போ சனி பகவான் வந்துட்டு அதே போல சூரியன், சந்திரன் எல்லா கிரகத்தையும் தூண்டுறோமோ அதுக்கு சில பாயிண்ட்ஸ்ல சொல்றோம். அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஓகே. சனி பகவான் எடுத்தோன்னே தடைங்கிறது, அதனால இப்ப தண்ணி குடிக்கிறோம். ஸோ எல்லாமே பிரபஞ்சம் கரெக்டா தண்ணி அழைச்சு. ஓகே. இப்போ அதே போல சனி பகவான், அதாவது நடப்பு சனியோடன் இணைவு பெறும் கிரக பலன்கள் அப்படிங்கிற மாதிரி டாபிக். அதுல சூரியனை வந்துட்டு சனி பகவான் சூரியனை ஓகே சூப்பர் அருமை. பதவி உயர்வு, அதாவது சனி பகவான் வந்து சூரியனை வந்து தூண்டும் போது அப்ப நீங்க ஒருத்தர் வந்து அரசு வேலை கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் அவனுடைய சூரியனை பார்க்குதான்னு நீங்க பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி தந்தை வந்து சுறுசுறுப்பை இழப்பார். ஆடம்பர பொருட்கள் அவங்க வந்து வாங்குவாங்க அந்த காலகட்டத்தில். அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அவங்களுக்கு. சேம் டைம் அவங்க வந்துட்டு அந்த குழந்தை பிறப்பும் கூட நம்ம சொல்லலாம். சனி பகவான் சூரியன் சொன்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு அங்கே ஒரு ஆண் குழந்தை வந்து அவங்க கண்டிப்பா அதை கன்சீவா இருந்தாங்கன்னா நீங்க அடிச்சு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்குங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல தொழில் சனி பகவான் தொழிலுங்கிறதுனால புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல குடும்பத்திலும் சமூகத்திலும் நல்ல மதிப்பு உயர்வு எல்லாமே கிடைக்கும். அரசு அனுகூலம். அப்போ ஒரு அரசு கவர்மெண்ட் வேலை வந்து கேட்கறான்னு வச்சுக்க, நீங்க அழகா சனி சூரியனை பார்க்குதா இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா அழகா சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்துட்டு இப்போ எங்க இருக்காரு, மீனத்தில் இருக்காரு. இப்போ 5ஆம் இடம் கூட பார்க்கலாம். சனி பகவானுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 3, 7, 10. அப்போ இந்த 3ல இருந்தாலும் சரி, 7ல இருந்தாலும் சரி, நீங்க 10ல இருந்தாலும் நீங்க இதை பத்தி நீட்டா சொல்லலாம் இந்த காய்கறி. அதே போல திரிகோணத்தில் சில ஒர்க் அவுட் ஆகுங்க, அதையும் நீங்க ஒரு பாயிண்டா சொல்லலாம். ஓகே. அடுத்தபடியாக புதிய அந்தஸ்து, அரசு அனுகூலம் இதெல்லாமே. அதே போல தந்தைக்கு வந்து சிறிய, ஏன்னா சூரியன் சனி வந்து பகையாச்சுங்களா, அதனால தந்தையுடைய உடல்நிலையில் சிறிய சரிவு சந்திப்பார். ஓகே. அடுத்தபடியாக சூரியன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சனி பகவான் வந்துட்டு கோச்சாரத்துல வந்து சந்திரனை தூண்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும். சந்திரனா பயணம் வச்சுங்களா, அப்போ தொழில், சனின்னா தொழில், அப்போ தொழில் சார்ந்த பயணங்கள் அவங்களுக்கு ஏற்படும். கலைகள் மீது நாட்டம், சிறு சிறு அவமானங்கள் கூட தோன்றலாம். நீர் ஏன்னா சந்திரனா நீர் ஆச்சுங்களா, சனினா ஆயுள்காரகன், உடல் ரீதியாக அதில் பார்க்கக்கூடியது. அதனால நீர் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் சேரும். இதுல பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைவேறும் ஒரு சிலருக்கு.
இதே பெண்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு மாதவிடாய் பிரச்சனைகள் தோன்றும். அதே போல சந்திரனா அம்மாங்கிறதுனால தாய்க்கு உடல்நலத்தில் சிக்கல் ஏற்படும். சேம் டைம் சந்தோஷம் அதிகரிக்கும். இதுல என்ன ஒரு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சந்திரன் அப்படிங்கும்போது காலம் தாழ்த்தி, சந்திரனை உணவாச்சுங்களா, காலம் தாழ்த்தி, ஏன்னா சனி பகவான் தடையை குடிக்கக்கூடிய லேட் தாமதம் அப்படிங்கிறது காலம் தாழ்த்தி உண்ணும் நிலை ஏற்படும். அப்படி லேட்டா சாப்பிட்டோம்னா அவனுக்கு வந்து அஜீரண கோளாறு ஏற்படும். ஓகே, இப்போ இதுல ஒரு 10-11 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். இதுல நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னாலே பொது கிளைண்ட்டுக்கு. அடுத்தது வந்து சூரியன் வந்துட்டு புதனை தோன்றது. இந்த புதன் அப்படிங்கும்போது நீங்க வந்துட்டு சொத்துக்கள் வாங்கும் நிலை, அதே போல பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், தொழிலில் லாபம் பெருகும். மேலும் குழந்தை வந்து அவங்களுக்கு யாராவது அவங்க வீட்டில் வந்து குழந்தை கன்சீவ் இருந்தாங்கன்னா குழந்தை பிறப்பு உண்டாகும். அதே போல புதன் அப்படிங்கும்போது ஒரு பெண்ணை குறிக்கும். மகள் அப்படிங்கும்போது வீட்டில் மகளின் நிலை வந்து வருத்தத்தை ஏற்படுத்தும். அதே போல டெலிகம்யூனிகேஷன் தொடர்புனால புதிய தொடர்புகள் ஏற்படும். கற்பதில், ஏன்னா புதன்னா கல்வியாச்சுங்களா, அதனால கற்பதில் ஆர்வம் உண்டாகும். கல்வியில் புதிய வெற்றிகள் உண்டாகும். சனி பகவான் புதனை பார்த்துச்சுன்னா அவனுக்கு வந்து கண்டிப்பா வந்து நல்ல இன்ஜினியரிங் தொழில் அந்த மாதிரிலாம் தொழில் வந்து ரொம்ப சக்சஸ் ஆகும். ஓகே, அதே போல அவனுக்கு வந்துட்டு காதல் வந்து வெற்றி கிடைக்கும். தாய்வழி உறவுகளால் நன்மை கிடைக்கும். இது வந்துட்டு புதனோட கோச்சாரத்துல சனி பகவான் லிங்க் ஆகும்போது. அதே போல சனி பகவான் வந்துட்டு சுக்கிரனோட லிங்க் ஆகிறது பார்த்தீங்கன்னா இப்போ காசு சனி சுக்கிரனால நம்ம காசுன்னு தான் சொல்றோம். அப்படிங்கும்போது யாராவது வந்து காசு பத்தி கேட்டாங்கன்னா நீட்டா நம்ம சனி பகவான் சுக்கிரனை பார்க்கறதுன்னு பார்த்து சொல்லிடலாம். அப்போ பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும். ரொம்ப நாளா வெயிட்டிங்ல எனக்கு ஒரு பணமே வரலைங்க அப்படின்னு யாராவது கிளைண்ட் கேட்டாங்கன்னா நீங்க உடனே சனி பகவான் சுக்கிரனை பார்க்குதான்னு பார்த்துடணும். அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வருது அப்படின்னு வக்கரமானால அப்போ கொஞ்சம் அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். இதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம். அதே போல திருமணமும் யாராவது கேட்டாங்கன்னா சுக்கிரனங்களால் திருமணம், அதனால திருமண வாய்ப்புகள் உண்டாகும். சேம் டைம் மனைவியே சுக்கிரன மனைவி, அப்போ இந்த காலகட்டத்தில் மனைவிக்கு உடல்நலம் அதுல ஒரு பின்னடைவு ஏற்படும். சுக்கிரனா வண்டி வாகனம், அப்போ வண்டி வாகனம் சேரும். அதே போல மனைவியால் தொழிலில் உதவி கிடைக்கும், தொழிலில் மேன்மை உண்டாகும். ஏன்னா இங்க காசு வருதலை சனி சுக்கிரன். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நீங்க ஈஸியா இந்த பாயிண்ட் சொன்னீங்கன்னா அவங்க வந்து இந்த ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது கண்டிப்பா நடந்தே தீரும். அடுத்தபடியாக சனி பகவான் செவ்வாய் தோன்றது. அப்ப செவ்வாய் அப்படின்னாலே சனி செவ்வாய் எப்பயும் பகைன்னு சொல்லுவோம். அப்ப அங்க என்ன ஆகுனா அவங்க வந்து சண்டை சச்சரவு வரும் அப்படி. அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க வந்துட்டு கொஞ்சம் கம்முன்னு இருங்க, பிரச்சனைகளை வரக்கூடும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சனி பகவான் செவ்வாய் பார்க்கறதுனால சண்டை சச்சரவு. இப்போ ஒன்றும் இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கு. இப்போ வந்து செவ்வாய் யாருக்கு கடகத்தில் இருக்கோ அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு அலர்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி கடகத்துல வந்து திரிகோணத்திலையும் பார்க்கலாம். மேலும் இப்ப செவ்வாய் வந்து 3-7-10ங்கிறதுனால ரிஷபத்துல இருந்தாலும் கூட பார்க்கலாம். சேம் டைம் கண்ணியில இருந்தாலுமே இவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லலாம். ஓகே, அப்ப இதே போல பாத்தீங்கன்னா இது பெண் ஜாதகமா இருந்தா கணவர் குறிக்கும். அப்ப கணவருடைய நிலையில் தாழ்வு உண்டாகும். அதே போல செவ்வாய் அப்படிங்கிறது மருத்துவம், அதனால பல நாட்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை, ஒரு நல்ல சிகிச்சை கிடைக்கும். நோய்க்கான ஒரு சிகிச்சை நடைபெறும். அதே போல சனினா கால் ஆச்சுங்களா, அதனால அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு காலில் ஒரு சிறு காயம் ஏற்படும். இதெல்லாமே சொல்லலாம். வந்தவங்க அதாவது நீங்க சனி செவ்வாய் தூண்டிச்சுன்னா கால் அடி பிடிச்சுன்னா அவன் வரும்போது கதை வெடிச்சேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காலில் வண்டியில் அடி பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ இதெல்லாம் சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக சனி பகவான் குருவை தோன்றது. இது பார்க்கும்போது என்னன்னா மறுபடியும் இடமாறுதல். ஏன்னா ஏற்கனவே நான் குரு சனி சொன்னேன் போன இதுல, அதே போல அதை நீங்க அப்படியே இங்க வைஸ் வருஷாவை போட்டுக்க வேண்டியதுதான். இடமாறுதல் ஏற்படும், பணி உயர்வு ஏற்படும், தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி, அதாவது உடல்நலக் கோளாறு, தொழிலில் பலரின் ஆதரவு, குடியிருப்பு மாற்றம், இதெல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு சனி பகவான் குருவை தோன்றனால சொல்லுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்வி ரீதியா வந்து வெளியூர்ல தங்கி படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அடுத்தபடியாக சனி பகவான் வந்து சனியவே பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லலாம்னா தொழில் வந்து சராசரியாக நடக்கும்னு சொல்லலாம். மந்த எண்ணமா இருப்பாங்கன்னு சொல்லலாம். தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் வந்து அவங்களுக்கு தோன்றும். நீங்க சனி பார்க்குதுன்னா அந்த கிளைண்ட்டுக்கு நீங்க சொல்லலாம், ஏதாவது ஜாப் பத்தி ஏதாவது ஆசிலேட்டா இருக்கிறீங்களா, அதை பத்தி திங்கிங் இருக்கீங்கன்னா ஆமாங்க அந்த மாதிரி இருப்பான். இது என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த சனி பகவான் சனியை பார்க்கறதுனால அவங்க வந்து என்ன தொழிலில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் லிங்க் பண்ணி பேசியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அதுல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த ஒரு ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுல வந்து ஒரு தடை ஏற்படும்.
ஓகே. அடுத்தபடியாக இதே அதே சனி பகவான் வந்துட்டு ராகுவை தூண்டும் போது ராகு முடியும் போது என்ன ஆகுன்னா அங்கே ஒரு மருத்துவம் ஒரு அதாவது நவீன மருத்துவம் கூட சொல்லலாம். அப்ப அதே என்னன்னா ஒரு வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும் அப்படி சொல்லலாம். தொழிலில் வந்துட்டு ஒரு ஏமாற்றும் சிந்தனை அதிகரிக்கும். ஏன்னா ராகுங்கிறது வந்து நம்ம ஒரு இதைதான் சொல்றோம், கொஞ்சம் ஏமாத்து கிரகமா தான் சொல்றோம். அதனால ஏமாத்தக்கூடியவங்களுக்கு ராகு இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ தொழிலில் ஏமாற்றும் சிந்தனை அவங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல பிரச்சனைகள் ஜாப் பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அது ரெண்டாவது தொழிலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். ஆனால் சேம் டைம் வந்து ராகுன்னா ஒரு பிரம்மாண்டம். அதனால அவங்க பயம் இருந்தாலுமே அதோடைய நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விரிவடையும். அதே போல தந்தை வழியில் அவங்களுக்கு வந்து மூலதன உதவி கிடைக்கும். ஜாதகத்துல வந்துட்டு ராகு எந்த கிரகங்கள் அவங்களுக்கு வந்து இணைஞ்சிருக்குதோ அதை வச்சு நம்ம பலன் ஈஸியா சொல்லிடலாம். இதே போல கேது, அப்ப சனி பகவான் வந்துட்டு கேதுவை தூண்டும் போது அனைத்திலும், ஏன்னா கேதுன்னு ஞானம் வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகுன்னா அவங்களுக்கு வந்து அனைத்திலுமே ஒரு விரக்தியை ஏற்படும். தொழில் இடங்களில் மன அழுத்தம் உண்டாகும். பணியை விட்டுவிடும் எண்ணம் தோன்றும். ஞான மார்க்கமான தொடர்பு உண்டாகும். உயர்வானவர்களின் நட்பு கிடைக்கும். இதெல்லாமே ஒரு 5 பாயிண்ட் சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ கேது பார்த்தீங்கன்னா எனக்கு கேது சிம்மத்தில் இருக்கு. இப்போ அது வந்து 1 2 3 4 5 6 அப்போ சனி பகவானுடைய 6ஆம் பார்வையாச்சா. அதனால தான் நான் ஞானமா இருக்குமா இப்போ யாத்திரையில போயிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் வந்துட்டு அழகா நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக அதான் ராகு, குரு சொல்லியாச்சு, சனியும் சொல்லிட்டேன். அடுத்து ராகு. இந்த ராகு பகவான் வந்துட்டு இப்ப என்ன எங்க இருக்காருன்னா இப்ப வந்து கும்பத்தில் இருக்காரு. இப்ப கும்பத்துல இருந்துட்டு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன உங்களுக்கு ஜனன ஜாதகத்துல இந்த ராகு யார் யாரு எல்லாம் நீங்க வந்துட்டு எப்படி பார்க்கலாம்னா, நீங்க இது ராகுடைய பார்வை நீங்க 7ஆவும் பார்க்கலாம், திரிகோணத்திலையும் பார்க்கலாம், அதாவது 3 5 7 9 11லையும் பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கும். இப்ப நான் சொல்றதை வச்சே நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது தன் வேலையை செய்யும். இப்ப சூரியன் வந்து ராகு வந்து சூரியனை தூண்டுதுன்னு வச்சுக்க. தூண்டும் போது தந்தையின் உடல் நலத்தில் சிக்கல் உண்டாகும். ஏன்னா சூரியனை அப்பாங்கிறோம், அதனால தந்தையின் உடல் சிக்கல் உண்டாகும். அதே போல பண்ணக்கூடிய ஜாப்ல தொழில் அது வந்து ஒரு ஆளுமையில வந்து தவறு, ஏன்னா சூரியனுங்கிறது ஹெட் ஆச்சுங்களா. அப்ப ஆளுமையில வந்து தவறு உண்டாகும். அதே போல தந்தையின் மனம் குழப்பம் அடையும். தந்தையுடன் கருத்து வேற்றுமை உண்டாகும். அப்போ ஜாதகத்துல வந்துட்டு யாராவது வந்துட்டு அப்பாவோட கான்ட்ரவர்சி அப்படின்னா நீங்க உடனே ராகு சூரியனை பார்க்குதா அப்படின்னு பார்த்தாலே போதும். இப்போ ராகு சூரியனை பார்த்துட்டு உங்களுக்கு நீங்க இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க சொல்லலாம், அப்பாவோட சண்டை போட்டீங்களா, அப்பா உடல்நிலை சரியில்லையா அப்படின்னு அவன் ஆமான்னு சொல்லுவாங்க. அதே போல ராகு வந்து சந்திரனை தூண்டும் போது, சந்திரனை பார்க்கும்போது அதே சேம் அதே தான். அது வந்து அப்பாவுக்கு சொன்னோம், நெக்ஸ்ட் அம்மா. அப்போ தாயின் உடல்நிலை சிக்கல் உண்டாகும். சந்திரனா மனசு, அப்போ மன அழுத்தம் உண்டாகும். வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பயமா இருக்கும். அப்புறம் சில தேவையற்ற கனவுகள் எல்லாமே வந்து போகும். யாரோ அதாவது அதாவது யாரோ ஒருவரால் வந்து நம்மளுடைய முன்னேற்றம் வந்து தடைப்பட்டதாக ஒரு உணர்வு ஏற்படும். இதுல பாத்தீங்கன்னா அந்த ராகு வந்து சந்திரனை யாரோ இந்த மாதிரி பார்வையில கோச்சார பார்வையில பார்க்குதோ அவங்களுக்குள்ள ஒரு இது வந்து பேய் பிசாசு செய்வினை போன்ற நம்பிக்கையெல்லாம் நமக்கு எதாவது இருக்குன்னா அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு தோணிடு. அதன் அதன் மேல அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். இதனால என்ன ஆகுனா மனநோய்க்கு நிகராக ஒரு குழப்பம் வந்துடும். ஓகே. அடுத்து பார்க்கும்போது அதே ராகு வந்து புதனை தூண்டும் போது அதாவது புதன் அடையும் போது அங்கே ஒரு பெண்ணை குறிக்கும். அப்ப என்ன ஆகுனா மகளின் உடல்நிலை பாதிப்படையும். அதே போல புதன்கிறது புத்தியை குறிக்கும். அப்போ புத்தி வந்து தெளிவின்மை உண்டாகும். சேம் டைம் தோல் நோய்கள் கண்டிப்பா வரும். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வருதுனால ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸ்கின் ப்ராப்ளம் நான் ஸ்கின்னை தொடுறேன். அப்போ இந்த மாதிரி ராகு வந்து புதனை தொடும்போது தோல் நோய்கள் வரும். கல்வி தொடர்பான அச்சங்கள் ஏற்படும். வியாபாரத்துல குழப்பம் பயமும் எல்லாமே உருவாகும். இதை வந்து பார்க்கும்போது பெண்களால் தொல்லைகள், அப்போ ஒருத்தருக்கு வந்து பெண்கள் தொல்லை வருதுன்னா நம்ம கிட்ட நீங்க ராகுல இருந்து புதன் பார்த்தீங்கன்னாலே இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லலாம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்னு சொல்றோம்ல, அந்த டாக்குமெண்ட்ல ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல நாட்களாக இருந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் தீர்க்கும் வாய்ப்பு உண்டாகும். ஸோ ராகு வந்துட்டு புதனை பார்க்கறதுனால பிளஸ்ஸும் உண்டு மைனஸ் உண்டு. இது எல்லாமே நீங்க வந்துட்டு அதோடைய இதை வச்சுட்டு அது என்னென்ன சாரம் வாங்கியிருக்கு இதெல்லாம் நம்ம வச்சு நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்தபடியாக சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து ராகு வந்து சுக்கிரனை தூண்டுது.
அப்போ சுக்கிரன் ராகு இணைவே வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா திடீர் பண வரவு. ஏன்னா காசாச்சா, சுக்கிரன்னா காசு, அப்போ ராகு வந்து பிரம்மாண்டம், அப்போ திடீர்னு ஒரு பண வரும். அவனுக்கு வந்து ஏதாவது நிலுவையில் எங்கேயாவது இருந்திருக்கு, அது பார்த்தீங்கன்னா அந்த பண வரவு அது வந்து ஒன்றா லீகலாகவும் இருக்கலாம், இல்லீகலாகவும் இருக்கலாம். தவறான வழியிலும் கூட ஒரு சிலருக்கு பண வரவு உண்டாகும். அதே போல இப்போ யாருக்காவது பார்த்தீங்கன்னா, இப்போ ராகு இங்கே இருக்கா, இப்போ சுக்கிரன் இப்போ யாருக்காவது பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 9 யாருக்காவது இருந்துச்சுன்னு வச்சுக்கு, இருக்கும், எல்லாமே இருக்காது. 3, 5, 7, 9 இப்போ இருந்துச்சு. அது 3ன்னு பார்த்துக்கும்போது மேஷம், 4, 5 இங்கே வந்துட்டு மிதுனம், 6, 7 சிம்மம், 8, 9 அதாவது இங்கே துலாம். இப்போ இதுக்குள்ளார யாருக்காவது இப்போ சுக்கிரன் இருந்துச்சுனாலே இவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று ஒரு பொருள் களவு போயிருக்கு, எது வேணாலும் போயிருக்கலாம், வாட்ச் கூட மிஸ் ஆயிருக்கலாம். ஸோ ஏதாவது பெரிய பொருள் பட் ஏதோ ஒரு களவு கூட போயிருக்கலாம். சேம் டைம் இந்த ராகு அப்படிங்கிறதுனால சுக்கிரனுங்கிறனால ஒரு புதிய பொருள் அவங்க வாங்கிக்கலாம். ஒரு பொருள் காணாமல் போயிருக்கலாம், அதுக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக கூட அவங்க புது பொருள் கூட வாங்கிக்கலாம். இது வந்து யாராட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. அதே போல் அவங்களுக்கு வந்துட்டு வழக்குகள் இருந்தாலும் கூட நீங்கள் இது வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வழக்குகளில் முடிவாகும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவர் சொன்னீங்கன்னா ஆமாம், இந்த மாதிரி இப்போதான் கோர்ட் கேஸ்ல முடிஞ்சதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, இதில் என்னன்னா சுக்கிரன்னா மனைவி. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ராகு வந்து சுக்கிரனை தூண்டும் போது மனைவியை வந்துட்டு, அதாவது இதில் வந்து நம்ம ரெண்டாக எடுக்கலாம், நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான் அப்படின்னு பார்க்கும்போது மனைவி ஏமாற்றுதலுக்கான சூழ்நிலை உருவாகும். இது வந்து யாருக்கு, இந்த மாதிரி கெட்ட எண்ணம் உள்ள ஆண்களுக்கு இந்த வேலையில் நடக்கும். நார்மலாக இருக்கிறவங்க என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு வந்து மனைவிக்கு உடல்நல கோளாறு உண்டாகும். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த மாதிரி ராகு சுக்கிரனை வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலாபலன்கள். அடுத்தபடியாக ராகு வந்து செவ்வாய் தூண்டுது. அப்போ செவ்வாய் ராகுனால நம்ம என்ன சொல்லுவோம், அங்கே ஒரு விபத்துன்னு சொல்லுவோம். அப்போ எடுத்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ராகு செவ்வாய் பார்த்தாச்சுன்னா உனக்கு வந்து விபத்து ஏற்படும் அப்படின்னா, அது எந்த காலகட்டம் எத்தனை நாள் பார்க்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் உன்னுடைய ஜாதகத்தில் உனக்கு இந்த ராகு எப்போ தாண்டுதோ அது வரையில் ரொம்ப அலர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அவங்க அலர்ட்டாக இருந்துக்குவாங்க. ஸோ விபத்து ஏற்படும் இப்படின்னு அவங்க சொல்லலாம். அதே போல் செவ்வாய்னா உடன்பிறப்பு. அப்போ உடன்பிறப்பு மற்றும் நண்பர்கள் இவங்க எல்லாத்துக்குமே உடல்நலம் அவங்களுக்கு பாதிக்கும். மேலும் செவ்வாய்க்கும் போது மருத்துவங்களால ஒரு காயம், ஒரு அறுவை சிகிச்சை இதெல்லாமே உண்டாகும். பாருங்க, இப்போ செவ்வாய்ங்கிற ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது, இது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஓகே, இதே கணவனின் உடல்நலம் கோளாறு, கணவனுடன் என்ன செவ்வாயின கணவனாச்சா, இது பெண்களுடைய ஜாதகத்துல கணவனுடன் கருத்து வேறுபாடு தோன்றும். ஒரு தீராத ஒரு வியாதிக்கு ஒரு நவீன சிகிச்சை கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நீங்க ராகு வந்துட்டு செவ்வாயை தோன்றதுனால நீங்க இந்த பலாபலன் சொல்லலாம். ஓகே, அடுத்தபடியாக ராகு வந்து குரு பார்வை கோச்சாரத்துல டிராவல் பண்ணும்போது அதோடைய பலாபலன் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, குருனால ஃபேட்டு. அப்போ அவங்க வந்துட்டு அந்த வாயு தொடர்பான சிக்கல்கள் ஏற்படும். இது அப்புறம் ரெண்டாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான சிந்தனைகள் உண்டாகும். அந்த ஜாதகர் குருன ஜாதகர், அப்போ அந்த அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குறுக்கு புத்தி உண்டாகும். சேம் டைம் ஒரு திருட்டு எண்ணங்கள் தோன்றும். ஒரு உறவினர் கூட இறப்பாங்க. யாராவது வந்துட்டு கிளைண்ட்டே வந்தீங்கன்னா ராகு குருவை பார்த்துச்சா அப்படின்னா இந்த மாதிரி உறவினர் இறப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா ஆமாங்க 2 நாள் ஆச்சுங்க இறந்துன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி கூட ஃபர்தராக கூட இறப்பான்னு கூட சொல்லலாம். ஓகே, இது மாதிரி ஒரு இறப்பு பற்றி கூட கேட்க வந்தாலும் நீங்கள் ராகு குரு சொன்னீங்கன்னா அவங்க இது வந்து சொல்லலாம். அடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த ராகு குருவை வந்து யார் யாருக்குள்ள தூண்டுச்சோ அவங்களுடைய ஹெல்த்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய நல்லா ரொம்ப ஃபேட்டாக இருந்திருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க ரொம்பவே ஒரு உடல் மெலிஞ்சு அவங்க இருப்பாங்க. அடுத்தபடியாக ராகு சனி பகவான் தோன்றது. இப்போ ராகு சனி பகவான் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, திருட்டுத்தனம் அதிகமாகும். அதே போல தொழில் ரீதியான விபத்துக்கள் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டம் சொல்றோம். அப்போ அந்த தொழில் ரீதியா பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும். தொழில் செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செய்திகள் அவனுக்கு காதில் விடுகும். ரெண்டாவது அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரிலாம் பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி ராகுக்கு எதுக்கு எல்லாமே அதுக்கு வந்துட்டு பலாப்பழம் கோச்சாரமா நீங்க வந்துட்டு அது அவசியம் இல்லை, பட் இதெல்லாமே முக்கியமா. அடுத்தபடியாக கேது வந்துட்டு அதே போல சூரியனை தூண்டும் போது கேது சூரியனை தூண்டுதுன்னா தந்தை குறிக்கக்கூடியது. அப்போ தந்தை மகன் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி வரும், ஒரு வெறுப்பு உண்டாகும். இதெல்லாமே நம்ம ஈஸியாக சொல்லலாம். கேது எப்போ சூரியனை வந்து கிராஸ் பண்ணுது
திரிகோணத்திலேயோ இல்லை 3 7 இது பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இந்த காலகட்டத்தில் அப்பாவோட கான்ட்ரவர்சியனா ஆமான்னு சொல்லுவாங்க. அதே போல பெரியோர்களுடைய நட்பு கிடைக்கும். ஏன்னா கேதுங்கிறது ஞானமாச்சுங்களா, அப்போ அந்த காலகட்டத்தில் அவனுக்கு வந்துட்டு நட்பு கிடைக்கும். குடும்பத்துல வந்துட்டு ஒரு நிம்மதி அதிகமாகும். ஏன்னா ஆன்மீக தொடர்பாக போயிட்டு வரனால அவனுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு தடை கொடுக்கறதுனால அவன் செய்யக்கூடிய வேலை இதுல வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு வேலையில ஒரு முழு ஆளுமை செலுத்த முடியாம அந்த காலகட்டத்துல அவனுக்கு வந்துட்டு இருக்கும். அப்ப கேது எப்ப தாண்டிச்சோ அந்த டைம்ல வந்துட்டு நீங்க நார்மலா இருவீங்கன்னு நம்ம ஈஸியா சொல்லலாம். அடுத்தபடியா பார்க்கும்போது சந்திரன். அப்ப கேது வந்துட்டு சந்திரனை தூண்டும் போது கோச்சார பலன் பார்க்கும்போது தாயின் மீது அவனுக்கு விரக்தி அப்படின்னு வரும். ஏன்னா கேதுங்கும் போது நம்ம ஒரு சிலருக்கு எல்லாமே இங்க தடைங்கிறத மெயின் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். இருந்தாலுமே அங்க வந்து ஒரு பிளஸ் உண்டு மைனஸ் உண்டு. தாயின் மீது விரக்தி அதிகமாகும். அதே போல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் எல்லாமே போயிட்டு வருவாங்க. இப்போ ஒன்றுல நான் எனக்கே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு ஏது சந்திரன் 2 லிங்க் ஆகுது பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு. அதனால ஆன்மீக பயணம் போயிட்டு வந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அறம் சார்ந்த பணிகள் மீது ஈர்ப்பு உண்டாகும். இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு எல்லாமே அதில் லிங்க் ஆகிற மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு அந்த கேது சந்திரன் வந்து கோச்சார பலன்கள் உங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம். அடுத்து பார்க்கும்போது கேது வந்துட்டு புதனத்தை கிராஸ் பண்ணும்போது இதுல பார்க்கும்போது அவனுக்கு வந்து கல்வின்னு சொல்லலாம். புதன்னா கல்வி. அப்ப கல்வியில வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு கவனிக்க இயலாத நிலை ஏற்படும். அதே போல புதனா தோல், ஸ்கின். அப்ப ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அவனுக்கு ஜாஸ்தி ஆகும். மெடிக்கல்ல வந்து அவனுக்கு கேதுன்னா ஊசி சொல்லுவோம், மருத்துவம் சொல்லுவோம். அதனால அவனுக்கு அந்த டைம்ல ஆஸ்பத்திரி போற மாதிரி சூழ்நிலையை கொடுக்கும். அதே போல வீட்டுல மகளுடைய செயல்பாடு மீது அவனுக்கு ஒரு விரக்தி உண்டாகும். அதே போல காதல் இந்த மாதிரி எல்லாம் குடும்பம் அந்யோன்யத்தில் இது எல்லாத்துலேயும் ஒரு மைனஸ் ஆகும். ஓகே, பெண்களுடைய உறவு தொடர்பு அவனுக்கு ஏற்படும். இருந்தாலும் அதுல வந்துட்டு அவனுக்கு பிரச்சனை கொடுத்து அந்த அந்யோன்யம் வந்து குறைவு ஏற்படும். அதே போல சண்டை சச்சரவு இதனால வந்து விரக்தி ஆகும். ஏதாவது ஒரு ஃப்ரெண்டோட சண்டை போட்டிருப்பான், அதனால வந்து ரொம்ப மன விரக்தியா இருப்பான். அப்படி சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து புதனுடைய டாக்குமெண்ட். ஸோ இது எல்லாத்துலேயும் ஒரு தடை வந்து அவனுக்கு பிரச்சனை கொடுக்கும். அடுத்தபடியாக கேது வந்து சுக்கிரனை தோன்றது அப்படின்னு பார்க்கும்போது கோச்சார பலன் கேது சுக்கிரனை பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா சுக்கிரனா மனைவி. அப்போ எடுத்துடத்துலேயே நம்ம ஈஸியாக சொல்லலாம் கேதுன்னா தடையா, சுக்கிரனா மனைவியா. அப்போ மனைவியோட ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லலாம். அதே போல தற்காலிக பிரிவு இதெல்லாம் எப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து பிரியறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேது எப்போ போல சுக்கிரனை தூண்டுதோ அப்படின்னு நீட்டா இப்போ 50% கேது இங்கே இருக்கு, சிம்மத்தில் இருக்கா 1 2 ஒரு சில இப்போ அங்கேயே சுக்கிரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம் நீங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 இதே போல அந்த 5 7 9 3 11 இருந்தாலே அதோடைய பர்சன்டேஜ் கண்டிப்பா தன் வேலையை செஞ்சே தீரும், சண்டை சச்சரவு கொடுத்தே தீரும். ஆமா, அதே போல பணி நிமித்தமாக, அதாவது நம்ம இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதாவது குடும்பத்தை விட்டு பிரிவு அப்படின்னு. அப்போ உள்ளார வந்துட்டு உடனே பிரச்சனை பண்ணனா அவனுக்குள்ள பிரிவு வரும். இல்லாட்டி அவனுக்கு வந்துட்டு தொழில் ஓரியன்டா வந்துட்டு ஃபாரின் போயிடுவான். மொத்தத்துல வந்துட்டு மனைவியுடன் இருக்கிற சூழ்நிலை கொடுக்காது, கேது தடுத்து கொடுத்துரும். ஆமா, அப்ப பிரச்சனைகள் உருவாகி தடை கொடுக்கறதுனால அவனுக்கு வந்து செல்வ நிலையில் ஒரு சுக்கிரனா காசாச்சுங்களா, செல்வ நிலையில் ஒரு பின்னடைவு கொடுக்கும். அதே போல சுக்கிரனா வண்டி வாகனம். அப்ப வண்டி வாகனம் செலவு. அப்ப நீட்டா கேது சுக்கிரனை பார்த்தால வண்டி ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஆமாங்க போன தடவை டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க, அதுவாயிடுச்சு இது ஆயிடுச்சுன்னா வண்டிக்கு 2000 3000 செலவாச்சுன்னு ஈஸியா சொல்லுவோம். அப்ப நம்ம நீட்டாவே நம்ம ஜாதத்துல நம்மளே கணிச்சுக்கலாம். சுக்கிரன் கேது லிங்க் ஆகுதுன்னா இங்க வண்டிக்கு செலவு வருதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தபடியாக கேது பார்த்தீங்கன்னா செவ்வாய் தொடரும். அப்ப செவ்வாயை பார்க்கும்போது என்னன்னா மருத்துவம். அப்ப என்னன்னா திடீர் நோய்கள் உருவாகும். நண்பர்களுடன் கூட்டாளின்னு சொல்றோம்ல, அப்ப நண்பர்களுடன் கருத்து மோதல் வரும். அதே போல பெண்கள் ஜாதகமாக இருந்தால் கணவனுடன் வாழ்வதில் இடர்பாடுகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும். அதே செவ்வாய்னா கடன் சொல்றோம். அப்போ என்ன ஆகுனா கேது செவ்வாய் பார்த்துச்சுனாலே கடன் ஏற்படும், காயங்கள் உண்டாகும். சிறிய அறுவை சிகிச்சை, கத்தி டாக்டர்கிட்ட போய் கத்தி எடுத்து வச்சாலும் அதுக்கு பேர் அறுவை சிகிச்சை தான். அது ரெண்டாவது பயணத்தின் போது விபத்து, சிறு காயங்கள் இதெல்லாம் நீங்க வண்டியில ஒருத்தருக்கு அடிபடுதுங்க நம்ம ஈஸியா சொல்லலாம். கேது செவ்வாய் கிராஸ் பண்ணாலே அங்க வந்து அவனுக்கு வந்துட்டு வண்டியில அடிபடுதுன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, அதே போல கேது வந்துட்டு குரு பார்க்கும். அப்ப குரு அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க ஆன்மீகம், ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு ஞான மார்க்கமானது. அப்ப இங்க ஆன்மீக சிந்தனை அவனுக்கு அதிகரிக்கும். அதே போல விரக்தி எண்ணம் மேலோங்கும். ஆன்மீக பயணங்கள் உண்டாகும்.
அப்புறம் எனக்கு கேதாச்சா குருனா ஜாதகர். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதுலையுமே ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அப்புறம் யாரையும் ஒட்டாம இது விலகி செல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோலவோ தனியாக உட்காந்துருப்பான் யாராவது ஒருத்தர், ஃப்ரெண்ட்ஷிப்போட ஜாலியாக இருக்காம ஒரு மாதிரி விரக்தியா இருந்தானா அவனுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கேது குரு அவனுக்கு வந்து லிங்க் ஆயிட்டு இருக்கு. அப்போ குரு கேதே இருந்தாலே அவனுக்கு இந்த வேலையை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஆமா. ரெண்டாவது யாராருக்குள்ள இந்த மாதிரி லிங்க் வந்து இணைவு ஜாதகத்திலே இருக்கும், அவன் கண்டிப்பா அவன் வந்து கோர்ட்டிகேஷன் போய் அவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ஓகே. அதே போல தீராத நோய்க்கு தொந்தரவாகும். ஸோ இதெல்லாமே நீட்டா இந்த கேது வந்து குருவை கிராஸ் பண்ணும்போது கோச்சார ரீதியா நீங்க இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லலாம். அடுத்தபடியாக கேது வந்துட்டு சனி பகவான் கிராஸ் பண்ணும்போது தொழில் தடை உண்டாக்கும். கேதுன்னா தடை, அதே மாதிரி சனின்னா தொழில். அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க தடை கொடுக்குன்னு சொல்லலாம். அதே போல ஒரு விஷயத்தை அவன் முடிக்கணும்னா பல அலைச்சலோட தான் முடிப்பான், கேது சனி லிங்க் ஆகும்போது. அதே போல கேதுன்னா நம்ம ஆன்மீகங்கிறோம். அப்போ இந்த இந்த காலகட்டத்தில் அவனுக்கு வந்துட்டு ஆன்மீகம் தொடர்புல ஏற்படும். தொழில் ரீதியாக வந்து நிறைய பணியிடங்களில் சச்சரவுகள், ஒரு சிலருக்குலாம் வேலையில போகுதுன்னு வச்சுக்கோ. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா வேலைக்கு போயிட்டு இருப்பான், காலையில் பார்த்தா ஆஃபீஸ் போவான், உடனே அவனுக்கு வந்துட்டு டெர்மினேஷன் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் கேது வந்து சனியை பார்க்குதுன்னா டப்புன்னு உடனே அவனுக்கு வந்துட்டு டெர்மினேஷன் ஆர்டர் கொடுத்து, இல்லை இவனாகவே ஒரு பணி இழப்போ இவனாகவே வெளியே வர மாதிரி மொத்தத்தில் ஒர்க்கிலேருந்து வெளியே வந்துடுவான். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த கேதுவும் சனியை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஓகே. இப்போ மெயினானது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த முக்கியமான கிரகங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்து இப்போ இந்த மற்ற கிரகங்கள் இருக்குல்லங்க, இந்த சந்திரன், அதாவது மாத கிரகங்கள். ஸோ இதுக்கெல்லாமே அதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், நீங்கள் அதையும் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு லாங் பீரியட், இதுவரை சொன்னது எல்லாமே லாங் பீரியட், மற்ற எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியட். அதையும் நான் உங்களுக்கு முடிச்சுட்டு போகிறேன். ஓகே. இப்போ இதுவரையில் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்ததாக இதே கோச்சாரம் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனை பார்த்தீங்கன்னா சூரியனோட இணைவு கிரகங்கள் அது 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 அதெல்லாமே அப்பப்போ கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆச்சு. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், இதெல்லாமே ஒரு இந்த குருவும் சனி ராகுக்கு இது மட்டும் லாங் பீரியடு. இப்போ சூரியனை கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு ஆளுமை தன்மை அதிகரிக்கும், ஒரு புதிய வாய்ப்புகள் எல்லாமே அவனுக்கு கொடுக்கும், வெற்றி உண்டாகும், உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். இதெல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் சொல்லலாம். சப்போஸ் அந்த காலகட்டத்தில் ஏதாவது இந்த 6, 8, 12ன்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னா அப்பாவுக்கு உடல்நிலை மோசம்ன்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஓகே. அடுத்து சந்திரன். சந்திரன் அப்படிங்கும்போது பிரயாணத்தை குறிக்கக்கூடியது. அப்போ சூரியன் வந்து சந்திரனை கிராஸ் பண்ணும்போது பிரயாணங்கள், அதாவது பயணம் உண்டாகும். அவனுக்கு வந்துட்டு முடிவெடுக்கிறதுல வந்துட்டு ஒரு குழப்பத்தை கொடுக்கும். அவன் பார்த்தீங்கன்னா அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா தந்தை வந்து வெளியூர் போகிற மாதிரி, வெளியூர் போகிறதுக்கு அப்போ அந்த மேற்கொள்வார். தந்தை பயணங்கள் வெளியூர் போக மேற்கொள்வார். அதே மாதிரி தாய்க்கு வந்து அந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஜாதகருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஸோ இதெல்லாமே சூரியன் வந்துட்டு சந்திரனை கிராஸ் பண்ணும்போது சொல்லலாம். அடுத்தபடியாக புதனை கிராஸ் பண்ணும்போது கோச்சார ரீதியாக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் திருப்தி உண்டாகும், மகளின் ஆதரவு கிடைக்கும், காதல் விஷயத்தில் மேன்மை கிடைக்கும், அதே மாதிரி வியாபாரம் திருப்தி கொடுக்கும். இது வந்து சூரியன் புதனை வந்து கோச்சார ரீதியாக தொடர்பு கொள்ளும் போது. அடுத்தது வந்துட்டு சூரியன் வந்துட்டு சுக்கிரனை தொடர்பு அப்படி பார்க்கும்போது எதிர்பார்த்த பணம் வந்து சேரும், மனைவி வழியில் அனுகூலம் உண்டாகும், அதே போல குடும்ப அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கும்போது மன வாழ்க்கை, அப்போ திருமண வாழ்க்கைகள் ஏற்படும், கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு பணமெல்லாம் வரும். இதெல்லாமே சூரியன் சுக்கிரன் வந்து தூண்டும் போது சொல்லலாம். அடுத்தபடியாக சூரியன் செவ்வாய். இது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வழக்கு தொடர்பான முன்னேற்றம், இந்த கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுல வந்து அவங்க சக்சஸ் ஆகும், முன்னேற்றம் கிடைக்கிறதெல்லாம். அதே போல உடல்நல தொடர்பால் சிக்கல் வரும்,
அதே போல பெண்கள் கணவருடன் ஆளுமை தொடர்பான சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே வந்துட்டு இந்த சூரியன் செவ்வாய் கிராஸ் பண்ணும்போது பெண் ஜாதகத்துல கணவனோட சண்டை சச்சரவு. அதே போல கடன் வந்து கேட்ட இடத்துல வந்துட்டு கடன் கடன் தொகை வந்து சேரும். உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள், வியாதிகள் இதெல்லாமே ஏற்படும். அதே போல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உதிரப்போக்கு சிக்கல் உண்டாகும். இதெல்லாம் நீட்டா நம்ம சூரியன் எப்போலேருந்து செவ்வாய் கிராஸ் பண்ணுவோம் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும்னு நம்ம நீட்டா சொன்னோம். அதே குருவை கிராஸ் பண்ணும்போது சுய ஆளுமை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டாகும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் கிடைக்கும். ஆன்மீக நட்பு வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பா சூரியன் குரு லிங்க் ஆகும்போது ஆன்மீக நட்பு பெருகும். அடுத்தபடியாக சனி பகவான், சூரியன் சனி அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகருக்கு தொழில் சார்ந்த ஆளுமை. ஏன்னா நான் ஆல்ரெடி சூரியன் சனின்னா நம்ம அரசு சார்ந்ததுன்னு சொல்லுவோம். அப்படிங்கும்போது அவன் கவர்மெண்ட் ஜாப் பற்றி அவன் ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்தானா அவன் கண்டிப்பாகவே அதில் ஒரு ஆளுமை திறன் கூடும், அதில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். இதெல்லாமே நீட்டாக சொல்லலாம். அடுத்தபடியாக ராகு, சூரியன் வந்து ராக கிராஸ் பண்ணும்போது தந்தை வழியில் உதவி கிடைக்கும். திடீர் வரவுகள் எல்லாமே அவனுக்கு உண்டாகும். இதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாய்வு தொடர்பான உபாதைகள் தோன்றி மறையும். ஓகே. இதே சூரியன் வந்து கேது கிராஸ் பண்ணும்போது தாய் வழியில் அவனுக்கு உதவி கிடைக்கும். தந்தை மற்றும் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். தொழில் வந்துட்டு அதுல வந்து ஒரு விரக்தியை உருவாக்கும். எதுலையுமே ஒரு போதும் என்ற ஒரு இது வந்து அவனுக்கு வந்து தடை கொடுத்துட்டே இருக்கும். ஓகே. இது வந்துட்டு சூரியனுங்கிறது வந்து மற்ற கிரகத்தை வந்துட்டு கோச்சார ரீதியா கிராஸ் பண்ணும்போது நீங்க சொல்லலாம். அதே போல சந்திரன் வந்துட்டு கோச்சார ரீதியா மற்ற கிரகத்தை எவ்வளவு கிராஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் குயிக்கே. ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து நம்ம குறுகிய காலத்துல தான் டிராவல் ஆகுது. அப்படிங்கும்போது இதை இன்ஸ்டண்டா நடக்கக்கூடியதில் நீட்டா சொல்லலாம். அதே சந்திரன் வந்து சூரியனை கிராஸ் பண்ணும்போது மகனும் தந்தையும் வந்து சில மனக்கசப்புகள் உண்டாகும். செய்யக்கூடிய தொழிலில் வந்து ஒரு மன ரீதியான பயணங்கள், தொழில் ரீதியான பயணங்கள் ஏற்படும். நீர் தொடர்பான உடல் தொந்தரவுகள் இதெல்லாமே ஏற்படும். அதே போல சந்திரனையே கிராஸ் பண்ணும்போது மனதளவில் மாற்றம் இருக்கும். தாயிடம் வாக்குவாதம் ஏற்படும். சிறிய அவமானங்கள் எல்லாம் உருவாகும். இதெல்லாமே சந்திரன். அதே போல சந்திரன் வந்து புதனை கிராஸ் பண்ணும்போது மகளுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். வியாபார நிமித்தம் பிரயாணங்கள் ஏற்படும். சொத்து சார்ந்த சச்சரவுகள் எல்லாமே தோன்றும். இதுல புதனங்களோ நரம்பு தோல் சொல்றோம். அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த நரம்பு பிடிப்பு, இந்த கழுத்து தோல் தொந்தரவுகள், சுளுக்கு சொல்றோம், இது எல்லாமே ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பெயினா இருக்கு, திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான், போகாம இருப்பான், ஆனா ஒரு காலகட்டத்துல வந்து ரிலீஸ் ஆயிடும். அப்படி போகும் சந்திரன் புதன் வந்து தூண்டுதா அப்படின்னு பார்க்கும்போது 3 நாள் டிராவல் ஆயிடுச்சு, அந்த 3 நாள் அவனுக்கு நல்லாயிரும். ஆனா இவன் டாக்டர்கிட்ட போயிருப்பான், 3 நாளைக்கு மருந்து கொடுத்துருப்பான். குடித்தாலும் குடிக்காவிட்டாலும் சுடுதண்ணி ஊற்றாம குடித்தாலும் அந்த 3 நாள் அவனுக்கு நல்லாயிரும். இருந்தாலும் அந்த சந்திரன் அந்த 3 நாள்ல ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும். அடுத்தபடி பார்க்கும்போது சுக்கிரன் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா மனைவியை குறிக்கும். அப்போ மனைவி அல்லது பெண்கள் இதுல வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு பல சிக்கல்கள் வரும். அதே போல பணம் தொடர்பான பயணங்கள், பணத்திற்காக அடிபணிந்து போதல் இதெல்லாமே அவனுக்கு வந்து ஏற்படும். நண்பர்கள் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை குறைவு ஏற்படும். இது வந்து சந்திரன் வந்து சுக்கிரனை தூண்டும் போது. அதே போல சந்திரன் வந்துட்டு செவ்வாயை தூண்டும் போது சிறிய காயங்கள், கொப்பளமெல்லாம் வருது இல்லைங்க, அதெல்லாமே இதுக்கு சொல்லலாம். ஏன்னா கொப்பளமெல்லாம் வந்து உடனே 2-3 நாள் நல்லாயிடும். அப்படிங்கும்போது இந்த சந்திரன் வந்து செவ்வாய் தூண்டும் போது சிறிய கொப்பளங்கள், அப்புறம் நீர் சார்ந்த நோய்கள், பார்த்தீங்கன்னா ஒரு கணவரின் நடத்தை குறித்து குழப்பம், பெண்களுக்கெல்லாம் குழப்பம் வருது இல்லைங்க, அது எல்லாமே இந்த சந்திரன் செவ்வாய் கிராஸ் பண்ணும்போது இந்த குழப்பம் வந்து 3 நாள் அப்படி ரெடி ஆயிடும். ஓகே. அடுத்தபடியாக சந்திரன் வந்து குருவை கிராஸ் பண்ணும்போது இது பண்ணும்போது ஜாதகர் வந்து சிறிய பயணத்தை, ஏன்னா சந்திரன பிரயாணமா, ஒரு சிறிய பயணத்தை எடுத்துக்கொள்வார். அதே போல தாயுடன் இணக்கம் ஏற்படும். அதே போல சிறிய அவமானங்கள் ஏற்படாதாக அவங்க வந்து உணர்வாப்படி. புதிய பொருள் மீது ஆசை எல்லாம் ஏற்படும். இதெல்லாமே வந்து சந்திரன் வந்து குருவே. இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா குரு சந்திரனே நம்ம வந்து ஒரு காதலா நம்ம சொல்றோம். குரு சந்திரன் யாருக்கு என்னவா இருந்தாலுமே அவன் வந்து லவ் மேரேஜ்ன்னு நம்ம சொல்லலாம். அப்ப என்னாங்கன்னா இவன் வந்து வேறு பெண்கள் மீதும் கூட இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு ஆசை வரும்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து பார்க்கும்போது இந்த சனி பகவான், சந்திரன் வந்து சனியை தோண்டும் போது
தொழில் விஷயமாக வேறு இடத்திற்கு செல்ல நேரலாம். ஏன்னா பிரயாணம்ங்கிறவா தொழில் ரீதியாக வெளியே போவோம். வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்துட்டு நிறைய ஒரு சிலருக்கு அவமானம் எல்லாம் ஏற்படுறது. அதெல்லாமே இந்த சந்திரன் சனியில வந்துட்டு அவனுக்கு வந்து அவமானத்தை கொடுக்கும். அதே போல இந்த விதவை பெண்கள், திருமணமான பெண்கள் மீது ஆசை உண்டாக்குதல்ல. ஸோ அதெல்லாமே இந்த சந்திரன் சனியுடைய காலகட்டத்தில் அந்த வேலை செய்யும். அதே போல பெண்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய நடக்குது. சின்ன சின்ன குழந்தைகளை பாலிகள் இது எல்லாமே பார்த்தா வயதான ஆண்களின் இடையூறுகள். இதெல்லாமே சின்ன குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சந்திரன் சனி கிராஸ் ஆகும்போது எல்லாம் நடக்கும். அடுத்து பார்க்கும்போது சந்திரன் ராகு. இது வந்து பார்க்கும்போது தாயின் உடல்நிலை பிரச்சனை. அப்புறம் அதே போல திடீர் பயணங்கள். ஏன்னா ராகுன்னா டிராவலிங். அப்போ ராகுனா திடீர் பயணங்கள், சந்திரன டிராவலிங் இதெல்லாமே நிறைய ஒரு லாங் டிராவல் கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரிலாம் வரும். அடுத்தபடியாக சந்திரன் கேது ஃபோக்கஸ் பண்ணும்போது தாயுடன் கருத்து வேறுபாடு, மனக்குழப்பம், சிறிய சண்டைகள் இதெல்லாமே அந்த கேதுங்கிறது வந்து சந்திரன் வந்து லிங்க் ஆகும்போது அதெல்லாம் கொடுக்குது. அடுத்தபடியாக புதன். இந்த நடப்பு புதன் வந்து என்ன சொல்லுதுன்னா சூரியன் அப்படிங்கும்போது அவன் வந்து புத்தி கூர்மை உண்டாக்கும், தொழில தொடர்புகள் அதிகரிக்கும், சமூகத்துல அவனுக்கு வந்து தொடர்புகள் நல்ல பேர் கிடைக்கும். அடுத்து புதன் வந்து சந்திரனை கிராஸ் பண்ணும்போது பெண்கள் விஷயத்துல அவனுக்கு வந்து விரக்தி ஏற்படும், தோல் நீர் கொப்பளங்கள் இதெல்லாமே உருவாகும், நண்பர்களுடன் பயணங்கள் நிகழும். ஓகே, கல்வி தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வார்கள். இதெல்லாமே புதன் சந்திரனை கிராஸ் பண்ணும்போது. அதே போல புதனை கிராஸ் பண்ணும்போது காதல் அந்யோன்யம் பிறகும், கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். காலேஜில் போறான பசங்க காலேஜ் போவாங்க, உடனே இங்கே வந்துட்டு லவ் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் இது தன் வேலையை செய்யும். அடுத்தபடியாக சுக்கிரன் அப்படிங்கும்போது பயணத்தின் மீது நாட்டம், அப்புறம் காதல் வெளிப்படும், குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் பெருகும். இதெல்லாமே சொல்லலாம். அடுத்து புதன் வந்து செவ்வாயை கிராஸ் பண்ணும்போது சகோதரர்களுக்குள்ள நட்பு புலப்படும், நட்பு வட்டாரம் வந்து விரிவடையும். அதே மாதிரி கணவனுடன் ஈர்ப்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு. இதே போல குரு, அதாவது புதன் வந்துட்டு கோச்சார புதன் வந்துட்டு குருவை கிராஸ் பண்ணும்போது ஜாதகர் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு கவர்ச்சியா இருப்போம். அப்படி புதிய தொடர்புகள் அவனுக்கு வந்து ஏனும், புதிய விஷயங்கள் இதெல்லாமே கத்துக்குவோம். அப்படி ஸோ இதெல்லாமே புதன் வந்து குருவை கிராஸ் பண்ணுவோம். அதே போல புதன் வந்துட்டு சனியை தூண்டும் போது வியாபார விருத்தி அவனுக்கு வந்துட்டு சிறப்பா இருக்கும், நிலம் சார்ந்த செல்வம் சேரும். அதாவது ரொம்ப நாளா வந்து நிலமெல்லாம் விற்கலைங்கிற மாதிரி இருந்ததுன்னா இல்லை அதுல ஏதோ ஒரு விவசாயமே போட்டிருந்தாலுமே ஒரு நல்ல வருமானம் வருதுனால அது வந்து இந்த புதன் சனியை தூண்டும் போது அவனுக்கு வந்து பசுமைன்னு சொல்ற புதன். அதனால இந்த நிலத்தை சார்ந்த அதற்கு காசு வருமானம் வரும். அதே போல மகளின் கல்வியில் வந்துட்டு ஒரு சுணக்கம் ஏற்படும். ஏன்னா சனி பகவான் ஆச்சா, அங்கே வந்து சுணக்கம் ஏற்படும். அதே மாதிரி அவன் லவ் பண்ணிட்டு இருந்தானா அந்த காலகட்டத்தில் ஒரு மந்த நிலை ஏற்படும், தோல் நோய்கள் தோன்றும். இது வந்து புதன் சனி. அடுத்து புதன் ராகு. அப்போ புதன் ராகு அப்படிங்கும் போது இங்க வந்துட்டு பயம் ஏற்படும், காதலர் மீது சந்தேகம் ஏற்படும். ஏன்னா இங்க வந்துட்டு புதன் ராகு அப்படிங்கும் போது அங்க வந்து நம்மளுக்கு ஒரு போகக்காரகன் நம்ம சொல்லலாம். புதன்னா காதல், ராகுன்னு எக்ஸ்ட்ரீம். அப்படிங்கும்போது இவனுக்கு வந்துட்டு காதல் வரும், ஒரு சிலருக்கு அது மேல ஒரு சந்தேகம் ஏற்படும். அதே போல கல்வின்னு சொல்றோம். புதன்னா கல்வி, அப்ப ராகுன்னா மெகா. அப்ப என்னன்னா அவன் வந்து இந்த மாதிரி வெளியூர் போய் படிக்கிறது, ரொம்ப பிராடா படிக்கிறது, டெப்தா இறங்கி படிக்கிறது எல்லாமே இந்த கல்வியில வந்து புதிய புதிய விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு பிடிபடும். அடுத்தபடியாக புதன் கேது. இந்த புதன் கேது அப்படிங்கும் போது இங்க ஒரு தடை, கேதுனால தடை, புதன்னா காதல். அப்போ லவ் பண்ணிட்டு இருந்தவனுக்கு வந்து இங்க ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு விரக்தி, அப்புறம் கேதுனா முடியாச்சா, தோல்னா ஸ்கின்னு. அப்ப ஸ்கின் பிரச்சனைனால முடி வந்து அவனுக்கு உதிருதுன்னு நம்ம ஈஸியா சொல்லலாம். அடுத்தபடியாக சுக்கிரன். இந்த சுக்கிரனை வந்துட்டு சூரியனை தோண்டுது அப்படின்னு பார்க்கும்போது மனைவியுடன் அதாவது சுக்கிரன் சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது மனைவியுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மனைவியுடைய கை ஓங்கி நிற்கும். அதே போல தந்தைக்கு வந்துட்டு, ஏன்னா சுக்கிரன் சூரியனாச்சா அப்படிங்கும்போது தந்தைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பண வருமானம் பெருகும். அதே போல தந்தையுடைய பேச்சில் சாதுரியம் வந்து மேம்படும். அடுத்து சுக்கிரன் வந்து சந்திரனை தோண்டுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த கோச்சார காலகட்டத்தில் மனோதைரியம், அந்த மனோதைரியம் அதிகரிக்கும். பெண்கள் தொடர்பான பிரயாணங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். மேலும் பணத்தின் மீது ஒரு ஆசை உண்டாகும். அடுத்தபடியாக சுக்கிரன் வந்துட்டு புதனை தோன்றது அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் வருமானம் உண்டாகும்,
கல்வியில் வந்து ஒரு கடன் தொகை வந்து சேரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் கடன் தொகையெல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எந்த பீரியட் நடக்குது, சுக்கிரன் புதன் கிராஸ் பண்ணும்போது அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டைஃபண்டுன்னு சொல்கிறோம்ல, படிக்கிறது எல்லாமே காசு எல்லாமே அவனுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆயிரும். அதே போல பெண்களுடன் உறவுகள் மேம்படும். இதெல்லாமே சுக்கிரன் புதன் தன் வேலையை செய்யும். அதே போல சுக்கிரன் சுக்கிரன் அப்படிங்கும்போது காசு கிடைக்கும். மனைவியுடன் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அப்புறம் மனைவிக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி தருவாங்க. அதன் மூலம் அது அதே போல மனைவி வந்துட்டு தொழில் ரீதியா மனைவியுடைய அறிவுரையால லாபம் அவனுக்கு கிடைக்கும். ஓகே. அதே போல சுக்கிரன் செவ்வாயை தூண்டும் போது நண்பர்கள் மூலம் ஆதாயம், நண்பர்கள் மூலம் வருமானம். அதே போல சுக்கிரன்னா வண்டி வாகனம், அப்போ வாகனம் மூலம் ஒரு ஆதாயம். அதே போல செவ்வாய் அப்படிங்கும்போது மருத்துவம், சுக்கிரன்னா மனைவி, இப்போ மனைவிக்கு உடல்நலம் பிரச்சனைகள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம், செவ்வாய்னா மங்களகாரகன்னு சொல்றோம்ல, அப்போ ஒரு சிலருக்கு இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த பேச்சுக்கள் இது எல்லாமே வீட்டில் ரைஸ் ஆகும். ஓகே. அடுத்ததாக சுக்கிரன் வந்து குரு. இந்த குரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சுக்கிரன் குரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வசீகரம் ஏற்படும், காசு வரும். அதே மாதிரி வீட்டில் வந்து மனைவி மதிப்பு அவனுக்கு வந்து உயரும். வாகன யோகம் வந்து அந்த காலகட்டத்தில் அவனுக்கு கிடைக்கும் சுக்கிரன் குரு ஆக்டிவேட் ஆகும்போது. அதே போல் சுக்கிரன் சனி ஆக்டிவேட் ஆகும்போது பணிக்கான, சனின தொழில் ஆச்சுங்களா, அப்போ சுக்கிரனா காசு, அப்போ பணிக்கான ஒரு வாய்ப்புகள், அதன் மூலம் வருமானம். அதே போல் மனைவி சுறுசுறுப்பு, அதாவது சுக்கிரன்னா சனின்னா மந்தம், இப்போ மனைவி வந்து சுறுசுறுப்பாக குறையும். அதே போல் தொழில் ரீதியாக அந்த காசு சுக்கிரன் சனிங்கும் போது பொருளாதார திருப்தி கிடைக்கும். இதே போல் சுக்கிரன் ராகு, இது என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு அதாவது மனைவியுடன் கருத்து வேறுபாடு கொடுக்குது. அதே போல் மனைவிக்கு வந்து உடல்நலம் குறையும் சொல்லுது. அடுத்து சுக்கிரனுடைய கேது அப்படின்னு பார்க்கும்போது மனைவியுடன் கருத்து வேறுபாடு, கடன் தொடர்பான விரக்திகள் இதெல்லாமே இருக்கும். தொழிலில் வந்து சிறு தடைகள் எல்லாம் இருக்கும். வரக்கூடிய காசு கூட அவனுக்கு வராமல் போகும். ஸோ இதெல்லாமே சுக்கிரனுடைய கேது. ஓகே. அடுத்து பார்க்கும்போது நடப்பு செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து சூரியனை தூண்டுறதுக்கு கண்களில் வந்து கண் எரிச்சல் இந்த மாதிரி எல்லாமே அவனுக்கு வரும். அதே போல் ரொம்ப கோபதாபங்கள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம். நட்பு வட்டாரத்தில் வந்து சண்டை, கோபம் வரனால பிளவுகள் ஏற்படும். அடுத்து செவ்வாய் வந்து சந்திரனை தூண்டும் போது தாயின் உடல்நலம் சீராகும், தாயின் அதிகாரம் மேம்படும். அதே போல மனதில் தேவையற்ற கர்வம் தோன்றும். இதெல்லாமே செவ்வாய் வந்து சந்திரன் தோன்றும் போது. அதே போல செவ்வாய் வந்து புதனை கிராஸ் பண்ணும்போது, ஒரே நிமிஷங்க, ஒரு கால் அது கட் பண்ணிடுறேன். ஓகே, கட் பண்ணிட்டேன். கேக்குங்களா? ஐயா வீடியோ ஓகேங்க, இப்ப கரெக்டா இருக்குங்க. அடுத்து வந்துட்டு செவ்வாய் வந்துட்டு சந்திரன், ஓகே சொல்லிட்டேன். அதே செவ்வாய் வந்துட்டு புதனை கிராஸ் பண்ணும்போது அவங்க வந்து பார்க்கும்போது தொழில வந்து ஒரு புதிய யுக்திகள் தோன்றும். பணியிடங்கள்ல வந்துட்டு சிறிய தகராறுல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சொத்து தொடர்பு, ஏன்னா புதன்னா டாக்குமெண்ட்னு சொல்றோம்ல, அதனால சொத்து தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் அவனுக்கு ஏற்படும். அடுத்தபடியாக மகளினுடைய கல்வி வந்து சீராக இருக்கும். ஓகே. அடுத்தது செவ்வாய் வந்து சுக்கிரனை தூண்டும் போது மனைவி, சுக்கிரனா மனைவி ஆச்சுங்களா, அப்படிங்கும்போது மனைவியின் உடல்நலம் குறையும். அதே போல மனைவியுடன் கருத்து வேறுபாடு. செவ்வாயின சகோதரம் அப்படிங்கும்போது சகோதர ஆதரவு பெருகும். பணவரவு அதிகரிக்கும். இதெல்லாமே செவ்வாய் சுக்கிரன் வேலை இருக்கும். அதாவது சகோதரம் மூலியமா ஒரு காசு வர மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். அடுத்து செவ்வாயை கிராஸ் பண்ணும்போது உடல்நல தொந்தரவுகள் வந்து மறையும். அறுவை சிகிச்சையில ஒருத்தர் நடக்குதுனால, இந்த அறுவை சிகிச்சை நடக்குதுனால இந்த செவ்வாய் கிராஸ் பண்ணும்போது அவனுக்கு கண்டிப்பா அறுவை சிகிச்சை நடக்கும். ஒர்க்கை பண்ணக்கூடிய வேலையை செய்கிற இடத்துல ஒர்க் லோடு அவனுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சேம் டைம் உஷ்ணம் வந்து ஜாஸ்தி கொடுக்கும் அந்த காலகட்டத்தில். அது ரெண்டாவது, பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா அவங்க கணவனுடன் கோபத்திற்கு ஆளாவாங்க. அடுத்தபடியாக செவ்வாய் குருவை கிராஸ் பண்ணும்போது உடல் நலத்தில் குறைபாடு, கடன் தொல்லை, சகோதரன் ஆதரவு இதெல்லாமே உண்டு. அதே போல இந்த மாதிரி சிறு சிறு வீக்கம், சிராய்ப்பு, வெட்டு காயங்கள் இதெல்லாமே வந்து செவ்வாய்னா விபத்துன்னு சொல்றோம் இல்லைங்க,
மருத்துவம்னு சொல்லுவோம். அதனால செவ்வாய் குரு கிராஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிறு சிறு விபத்துக்கள்ல ஏற்படும், வெட்டு காயங்கள். அடுத்து செவ்வாய் சனியை கிராஸ் பண்ணும்போது தொழில் சார்ந்த விபத்துகள் நடக்கும். அதே போல தொழில்ல சச்சரவுகள் உண்டாகும். தொழில்ல வந்துட்டு ஒரு புதிய இயந்திரம்லாம் வாங்குறாங்கன்னா இந்த மோட்டார் சம்மந்தப்பட்டது அப்படிங்கும். செவ்வாய்னா மோட்டார், சனின்னா செய்யக்கூடிய தொழில். அப்போ இது வந்துட்டு அவனுக்கு இந்த காலகட்டத்தில் அவன் வந்துட்டு புதிய இயந்திரங்கள்ல வாங்குவான். சேம் டைம் வந்து தொழிலாளருடன் கருத்து, ஏன்னா சனி பகவான் ஆச்சா, அப்போ செவ்வாய் சனிக்கும் போது பகை கிரகம். அப்போ தொழிலாளருடன் கருத்து மோதல்கள் ஏற்படும். இதெல்லாமே கொடுக்கும். அடுத்து செவ்வாய் ராகு கிராஸ் பண்ணும்போது இது சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா உடலில் காயங்கள் உண்டாகும். ஏன்னா செவ்வாய் ராகுன்னு விபத்து. அதனால கண்டிப்பா அவங்க வந்து ஒரு இது இருக்கு. அதே போல செவ்வாய் அப்படிங்கும்போது நட்பு, நண்பர்களால் வந்து ஒரு சிலருக்கு ஏமாற்றம் கூட ஏற்படலாம். ஓகே. அதே போல செவ்வாயினா கணவன், அப்ப கணவனுக்கும் உடல் நலம் கெடும், இதெல்லாமே சொல்லலாம். அடுத்தபடியாக செவ்வாய் அப்படிங்கும்போது கேது. செவ்வாய் கேது இணைவு இது வந்து கிராஸ் பண்ணும்போது கணவர் மீது விரக்தி பெண்கள் ஜாதகத்துல. அதேவாறு கணவர் வந்து போதைக்கு அடிமையாவார். இந்த செவ்வாய் எப்போ கேது டச் ஆகுதோ அவன் வந்து போதைக்கு அடிமையாவார். அதே போல இந்த நரம்பு சார்ந்த முடிச்சுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த வெரிகோஸ் வெயின்னு சொல்றோம்ல, இதெல்லாமே அவனுக்கு ஆண்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக இந்த முடிச்சு பிரச்சனை எல்லாமே வரும். ஓகே, இப்போ எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன், எல்லா கிரகங்களுக்கும் கவர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ சிம்பிளா பார்க்க போனீங்கன்னா இப்போ நான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோ ஜூம் மீட்டிங் இன்னைக்கு வந்ததுக்கு இது எல்லாமே நமக்கு பிரபஞ்சம் எப்படி கோச்சாரம் பற்றி நம்ம சொன்னோம். ஆனா இன்னைக்கு கோச்சாரமே நமக்கு என்ன எப்படி கொடுத்துச்சுங்க, நான் அது ஒரு ஜஸ்ட் ஒரே நிமிஷத்துல அவங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 263வது வாரம். அப்போ இது கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா 2 வருது. அப்போ 2ன்னா சந்திரன். அப்போ சந்திரன் அப்படின்னா நான் கடகராசி. அப்போ எனக்கு இது ஃபோக்கஸ் ஆயிடுச்சுங்களா? ஓகே. இன்னைக்கு கங்கை உற்பத்தி நாள். அப்போ கங்கைனா வாட்டர். அப்போ இன்னைக்கு தான் நான் பேசணுங்கிறதே இப்போ கோச்சாரம் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கு. அதே போல 24/6/2026 இன்றைய தேதி. இது வந்து கூட்டுத்தொகை ராகு. அப்போ நான் கூட்டுத்தொகை 4. அப்போ 4ன்னா ராகு. அப்போ டாக்டர் எம்கேஆர் அப்படிங்கிறது கூட நம்ம 4ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இன்னைக்கு ஜூம் மீட்டிங் வந்து பிரம்மாண்டமா, ராகுனா பிரம்மாண்டம். அப்போ இன்றைய வகுப்பு பிரம்மாண்டமா போச்சுங்கிறது நான் இன்னைக்கு கோச்சாரமே சொல்லுது. அடுத்து இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 24. இதனுடைய கூட்டுத்தொகை 6. 6ன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரன் என்று அழைக்கிற பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இன்ட்ரடக்ஷனை கொடுத்தவங்க சுக்கிரனுங்க பெண்கள். அதாவது இந்த சௌமியா மேடம் வர வேண்டியது இன்னைக்கு வேற சேதுநாத் தேவி மேடம் வந்துட்டு. அப்போ இவங்க தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து பார்க்கும்போது அதே பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு புதன்கிழமை. அப்போ புதன்கிழமைக்கு நம்ம வந்து 6 எழுத்து கொண்டது. தர்மசாஸ்தாங்கிறது 6 எழுத்து கொண்டது. ஓகே. அடுத்தபடியாக இன்னைக்கு ஏகாதேசிங்கிறது 11. இப்போ 11ங்கிறது கூட்டிங்கன்னா 2. அப்போ என்ன ஆகுதுன்னா டேட்டா பொறுத்து எனக்கு 2. இதில் நீங்கள் பார்க்க உங்களுக்குமே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் நான் சொல்றது எல்லாமே. அடுத்து இன்னைக்கு வந்து சுவாதி ராகு. அப்போ ராகு வந்து எனக்கு யோகிய ராகு தான். அப்போ எனக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நான் இன்னைக்கு தான் பேசணுங்கிற ஒரு எனக்கு பிரபஞ்சம் கோச்சாரத்தில் எனக்கு கொடுத்துருக்கு. இன்னைக்கு சிவநாம யோகம். யோகமே பார்த்தீங்கன்னா சிவநாம யோகம். இதனுடைய யோகி புதன். அப்போ புதன்னா ஜோதிடம். அது இன்னைக்கு ஜூம் மீட்டிங். 2வது புதன் சாரம் பெற்றவன் நான், ஆயில்ய நட்சத்திரம். அப்போ எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்து பார்க்கும்போது வணிசை கரணம். வணிசைனாலே காளைனா சிவன்னா ஹெட்டு. அப்போ இதுல பிறந்தவர் வந்து தலைமை பதவி உடையவர். எனவேதான் இன்னைக்கு டாக்டர் எம்கேஆர் தலைமை பதவியில் அந்த இதுல வந்து நாம் இன்னைக்கு பேசுறோம். அடுத்து பார்க்கும்போது அமிர்த யோகம். வகுப்பு மிக அமிர்தமாக இருந்துச்சுன்னு நீங்களே என்ன ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஓகே. எனக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சம் மற்றும் இந்த டாக்டர் எம்கேஆர் அனைவருக்குமே நான் என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இரு கண்கள்னு சொல்லலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு இரு கண்கள், அதே மாதிரி ஒன்று வந்து நம்ம டாக்டர் எம்கேஆர் சொல்லலாம். நம்ம அடுத்து நம்ம முத்துப்பாண்டி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி நம்ம இரு கண்களாகவே நம்ம இந்த ஜோதிட துறையில் நம்ம இருக்கிறவர்களுக்கு நம்மளுக்கு அவங்க தான் முக்கியமான இரு கண்களாக நம்ம இதை வந்து நம்ம சொல்லிக்கலாம். அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதுவரை நீங்க வந்து பொறுமையா கேட்டிருந்த என்னுடைய வியூவர்ஸ், ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. அவன் அருளாலே அவள் தாள் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிட ஒற்றுமை, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றிங்க ஐயா. நான் சொன்ன மாதிரியே நிறைய முத்தான விஷயங்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க.
அதாவது கொஞ்சமா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 7 பாயிண்ட் 8 பாயிண்ட்னு சொன்னீங்க. ஆனா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சேர்க்கைக்குமே நீங்க ஃபுல்லா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இது எல்லாமே அவங்க தனியா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா கோச்சார பலன்கிறது வந்துட்டு அவ்வளோ சுலபமா வந்து யாருனாலையும் வந்து எடுக்க முடியாது. புதுசா கத்துக்கிறவங்களுக்கு இது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கண்டிப்பா கிடைச்சிருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஐயா கிட்ட கேளுங்க. அப்படி ஐயாக்கு இப்ப டைம் இல்லைன்னா ஐயாவோட கான்டாக்ட் நம்பர் நான் ஷேர் பண்ண சொல்றேன். நீங்க வந்து ஐயாவு கிட்ட கூட தொடர்பு போட்டு பேசிக்கலாம். ஐயா உங்களோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. 8072311613. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை ஐயா சொல்லுவாங்க. 8072311613. தண்டவாணி, திருப்பூர். தனம் தண்டவாணி. ஓகே, நன்றி, வணக்கம். உங்களோட இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு இன்னொரு பதிவுல கண்டிப்பா நீங்க இன்னும் நிறைய விஷயம் ரொம்ப நாளாவே இந்த வாரத்துல எப்பன்னா இன்னைக்கு எத்தனாவது வாரம் இதுங்க? 263வது வாரங்க ஐயா. ஆமா, நான் பாத்தீங்கன்னா ஒரு 100வது வாரத்திலேயே நான் வந்துட்டு நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசணும்னு நினைச்சேன். அது இன்னைக்கு பிரபஞ்சம் எனக்கு இன்னைக்குதான் கொடுத்துருக்கு. அது கிடைச்சிருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்டிப்பா. ஆமா, இது எல்லாமே நான் இன்னைக்கு கோச்சாரங்கள் இன்னைக்கு அமையணும்னு இருக்குங்க. அதனாலதான் இன்னைக்கே கிடைச்சிருக்கு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நம்ம எப்பவுமே வார வாரம் நம்மளுக்காக இந்த வார ஆரவர சிறப்பு நிகழ்ச்சியை நம்மளுக்காக நம்ம குரு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம டாக்டர் MKR சார் அவருக்கு நன்றி சொல்லிக்கலாம். அதே மாதிரி நம்ம இங்க இருந்தாலும் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை எந்த ஒரு தடையும் இல்லாம பாக்குறதுக்காக ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி அண்ணா நம்மளுக்காக இதை டெலிகாஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்ங்கிற தாரக மந்திரம் வந்து இப்ப ஐயாவும் சொன்ன மாதிரி அது நம்மளுடைய குருவுடைய தாரக மந்திரம். சோ வார வாரம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்னு இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வார வாரம் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். அடுத்த வாரத்துல இதை விடங்கிறத விட இதுல நம்ம நிறைய கருத்துக்கள் சேகரிச்சுட்டு இதை விட கிடைக்குமான்னு நம்ம வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை விட கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலாம் ஓகே. நம்ம புது ஒரு தகவலோட அடுத்த வார ஆரவார நிகழ்ச்சியில எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம், எப்பவும் போல நம்ம ஆப் பத்தி பேசுவோம். நம்ம ஆப் வந்து அடுத்து அப்கிரேட் ஆக போகுது, DSJV ஆப். ஸோ அந்த ஆப்ல வந்துட்டு நீங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சௌமியா மேம் கான்டாக்ட் பண்ணுங்க. சௌமியா மேமோட நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 7305731547. திரும்ப நான் சொல்றேன், 7305731547. சௌமியா மேம் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆப் பத்தின விஷயங்கள், அதே மாதிரி நம்மளோட DSJV மேட்ரிமோனி பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தலைப்போட இன்னொரு ஜோதிட ஜாம்பவனோட உங்களை நான் மீட் பண்றேன். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி.